முதலில் பாஸ்மதி அரிசியை கழுவி சுமார் 30 நிமிடங்கள் ஊற வைக்கவும். சிக்கனை சுத்தம் செய்து தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும். ஒரு பெரிய கடாயில் நெய் அல்லது எண்ணெய் விட்டு சூடாக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து வதக்கவும். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கவும். நறுக்கிய தக்காளியை சேர்த்து மசிய வதக்கவும். ஊற வைத்த சிக்கனை சேர்த்து நன்கு கலரி சிறிது நேரம் மூடி போட்டு வேகவிடவும். சிக்கன் பாதி வெந்ததும் புதினா இலைகள் மற்றும் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கவும். ஊற வைத்த அரிசியை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். கடாயை மூடி போட்டு மிதமான தீயில் அரிசி மற்றும் சிக்கன் முழுமையாக வேகும் வரை சமைக்கவும். இறுதியாக எலுமிச்சை சாறு சேர்த்து பரிமாறவும்.